ஆகா கல்யாணம் சீரியல்ல மகா சூர்யா எழுதின வேண்டுதல் லெட்டரை மட்டும் எடுத்து மறைச்சி வச்சுக்கிறாங்க. அப்புறமா படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மகாவும் சூர்யாவும் தானே கேமில் வின் பண்ணுனது, அதனால அவங்க ரெண்டு பேரும் தான் பூஜையே பண்ணுறாங்க. ஸோ பூஜை முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரத்தை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பணம் சம்பாரித்து சேட்டுக்கிட்ட இருந்து பத்திரத்தை மீட்டுட்டாங்க இல்லையா. ஸோ இப்போ சூர்யா கையால் வாங்கணும் அப்படின்னு தானே மகாவோட ஃபேமிலியே இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி சூர்யா கையாலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாவோட அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா பத்திரத்தை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாங்க ப்ரொமோவில் பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டான்ஸு ஆரம்பிக்கிறாங்க. சும்மா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு சும்மா சந்தோஷமாக குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலாக வந்து குரூப்பாக எல்லாம் சேர்ந்து ஆடுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா பேடு கட்டியிருக்காங்க இல்லையா, புள்ளத்தாச்சி மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து கல்ண்டு கீழே விழுவுது. இதை மகா மட்டும்தான் கவனிக்கிறாங்க. ஸோ மகா ஐஸ்வர்யாவை தனியாக இழுத்துக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாரு உன் பேடு கலண்டு விழுந்துருச்சு, நீ எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே சொல்லி வந்து சமாளிக்க முடியும், ஒழுங்காக உண்மையை சொல்கிறியா இல்லை நானே போய் சொல்லி எடுத்துமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ போய் சொன்னா இந்த விஷயம் உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி வச்சிருவேன், உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு மகாவியே பிளாக்மெயில் பண்ணுறா இந்த ஐஸ்வர்யா. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.